வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் இந்தியன் ஓஷன் அக்வேரியம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்குது. கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஃபிஷ் டேங்குக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இந்த ஷாப்பில் இருக்கும். அதே மாதிரி இதே இந்தியன் ஓஷன் அப்படின்ட்டு இன்னொரு ஷாப் இருக்கும். அதில் லைவ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் டேங்குக்கு தேவையான ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், கிராவல்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீடியாஸ், பயோபாக்டீரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா சம் ஃபில்டர், கேனிஸ்டர் ஃபில்டர், டாப் ஃபில்டரில் இந்த மாதிரி பயாலஜிக்கல் ஃபில்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராவல்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா குட் பாக்டீரியாஸ் எக்ஸலண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளான்டட் டேங்குக்கு தேவையான மாதிரி ஒரு ட்ரிஃப்ட் வுட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பிளான்டட் டேங்க்கும் போவாங்க. சில டைம் டெக்கரேட்டிவ்க்கு நான் ஃபிஷ் டேங்க்கில் நான் வைக்கிறேன் அப்படின்னா கூட பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டான கல்லில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சா தான் டெஃபினட்டாக கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சில டைம் மிதக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் கிராவல்ஸும் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸாகவே கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நியர்லி 4 ஃபீட்டுக்கான ஒரு ஃபிஷ் டேங்க்கும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 ஃபீட், 2 ஃபீட் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில், டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் டேங்க்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 12 mm திக்னஸோட சம் ஃபில்டர் இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பைப்ஸ் அது எதுவுமே தெரியாத மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த ப்ளூ கலராக அதுக்குள்ளே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுக்குறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய டைப் ஆஃப் டேங்க்ஸ் இருக்கும். ஆனால் அதில் நிறைய அப்படி எல்லா பைப்ஸும் வெளியில் தெரியும், ஆனால் இதில் மாதிரி தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா கிளியர் ஃபிஷ் டேங்க்னு சின்ன சின்ன டேங்க்ஸும் இருக்குது, பெரிய டேங்க்ஸும் இருக்குது. இதில் ஸ்டாண்டர்டையும் இருக்கும், நான் ஸ்டாண்டர்டையும் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் டேங்க்ஸ்னு சொல்லுவாங்க, சைனா மேடாக இருக்கும். ஆனால் இதுலேயே டெம்பரேச்சர் காமிக்கும், லைட்டிங்ஸ் இருக்கும், டாப் ஃபில்டர் இருக்கும், கம்ப்ளீட்டாகவே கவர் ஆயிரும். கீழே ஒரு சின்ன கேபினெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பேர்ட்ஸுக்கான ஐட்டம்ஸும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒரே கடையில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் டேங்க், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் வேணும்னா டெஃபினட்டாக இந்த ஷாப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பிளான்டட் டேங்க்குன்ட்டு ஒரு பேக்ரவுண்டில் எனக்கு பிளாக் கலராக வேணும், இல்லை ப்ளூ கலராக வேணும், இல்லை செமி ப்ளூ வேணும்னா கூட அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன செட்டப்பு அவங்களே ரெடிமேடாக வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஸ்கேப்பிங் பண்ணுன்ற நீடே இல்லை, ரெடிமேடாக வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா கர்வ் டைப் ஆஃப் டேங்க்னு சொல்லுவாங்க. இது நியர்லி ஒரு 3 ஃபீட் டேங்க்னு சொல்லலாம். ஆனால் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆஸ்கர், பெரிய ஜெயிண்ட் பேரட்லேருந்து எல்லாமே ஒரே இடத்துல வித்துட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, மற்ற ஷாப்புக்கும் இந்த ஷாப்புக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன்னா இந்த ஷாப்பில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிராண்டு இதுதான் இருக்குன்றது இல்லாமல் பிராண்டட் டேங்காக இருக்கட்டும், நான் பிராண்டட் டேங்காக இருக்கட்டும், இல்லாட்டினா ஹேண்ட்மேட் டேங்காக இருக்கட்டும், இல்லாட்டினா கலர் ஃபிஷ்ஷுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை நீங்கள் பார்த்துட்டு அந்த சைஸ் கரெக்டாக இருக்குமான்றதை நீங்கள் விசிபிளாக பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ண முடியும். இப்போ ஒரு சில இடத்துல சில பேம்ப்ளெட் அது மாதிரி கொடுப்பாங்க, அதுலேருந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்குன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஏரியாவே அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களோட வீட்டு சைஸுக்கு என்ன மாதிரி வேணும்னு கேட்டால் கூட அதுக்கேற்ற மாதிரி கூட இவங்க கஸ்டமைஸ்டு டேங்க்கு இவங்க ரெடிமேடாக இவங்க ரெடியாக வச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் டேங்க்குக்கு தேவையான மோட்டார் ஐட்டம்ஸ், பயாலஜிக்கல் ஃபில்டர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமேட்டு சின்ன ஃபிஷ் டேங்க்குக்கு தேவையான ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் டாப் ஃபில்டருக்கு தேவையான ஆக்சசரிஸ் அப்படின்ட்டு எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த இந்தியன் ஓஷன் அக்வேரியம் இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த டேங்க்கில் பிராண்டட் டேங்க்னால கம்ப்ளீட் செட்டப், இதை தாண்டி நீங்கள் லைட்டு வாங்கணும் செய்யணுன்றது எதுவுமே இல்லை. அக்வேரியமுக்கு இமீடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ஷாப்பை விசிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஐடியாஸ் கேட்டால் கூட நீங்கள் எங்ககிட்ட கேட்டு அவங்க பண்ணிக்க கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேனிஸ்டர் ஃபில்டரே கூட பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கேனிஸ்டர் ஃபில்டராக இருக்கட்டும், நான் கேனிஸ்டராக இருக்கட்டும், அதாவது சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றதே கிடையாது. எல்லா டைப் ஆஃப் ஆக்சசரிஸும் ஒரே இடத்துல அவ்வளோ அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி எந்த ஷாப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.